இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நாளை நடைபெறுகிறது. இதனால் காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். விவரிக்கிறார் செய்தியாளர் சுந்தர். தைப்பொங்கல் நெருங்கும் சூழலில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தீவிரமாக தயாராகி வருகின்றனர். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஜனவரி 14ஆம் தேதியும், பாலமேடு ஜல்லிக்கட்டு 15ஆம் தேதியும், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரும் 16ஆம் தேதியும் நடைபெறுகிறது. இந்நிலையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் இன்று நடப்பட்டது. தொடர்ந்து பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு கேலரி அமைக்கும் பணிகளை தொடக்கி வைத்து பேசிய அமைச்சர் மூர்த்தி, காளைகள் மற்றும் வீரர்களுக்கான டோக்கன் ஆன்லைன் முறையிலேயே வழங்கப்படும் என்றார். இதனிடையே சிவகங்கை மாவட்டம் ஊர்குளத்தான்பட்டியில் அனுமதியின்றி இன்று நடைபெற்ற மஞ்சு விரட்டில் காளைகள் முட்டி 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2025ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெறவுள்ளது. போட்டிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் அருணா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். செய்தியாளர் சுந்தர் வழங்கும் கூடுதல் தகவல். வாடிவாசலிலிருந்து 600 காளைகள் அவிழ்த்துவிடப்பட உள்ளன. 350 மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்குவதற்கு தயாராக உள்ளனர். நாளை காலை 6 மணிக்கு இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி நடைபெறுகிறது. பிரியா, நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.